எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பட்டை, சோம்பு, 2 பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை வதக்க போகிறோம். வதக்கிட்டு வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான்வெஜ் ஐட்டத்துக்கு பேசிக் என்னென்னா இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது இல்லைங்களா, மசாலா, அந்த ஐட்டம் போடணும். இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இன்னொன்று நம்ம இந்த கசகசா, உடச்ச கடலை, தேங்காய். இப்போ நம்ம குழம்பா வேணும் அப்படின்னா இந்த தேங்காய், கசகசா ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, உடச்ச கடலை எல்லாம் போட்டு அரைச்சி நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுவே நம்ம ஒரு சில காரமாக சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக வேணும், எனக்கு அந்த தேங்காவோட அந்த டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, நான் கடைசியாக மிளகு சேர்க்க போகிறேன். பாருங்கள், தக்காளி போட்டு வதங்கிட்டுருக்கு. இப்போது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் ரெட் சில்லி தூளை சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2 ஸ்பூன் ரெட் சில்லி தூள்னால் அதுக்கு 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள். நம்ம அதே மாதிரி சிக்கன்லேயும் கொஞ்சம் ஒரு மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ரெட் சில்லி தூள் எல்லாம் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தயிர் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது நம்மளுக்கு தனித்தனியாக வராது. மிளகாத்தூள் தனியாக குழம்ப ஊற்றினோன்னா நம்மளுக்கு அப்படியே தனியாக தெரிஞ்சிடும். மிளகாத்தூள் சேராத மாதிரி அப்படின்னு தெரியும். அது மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததுனால போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச கிரேவி ஊற்றி வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கிரேவி ஊற்றி வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி சேர்த்துக்கலாம். கிரேவி சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, தோசை, சாதம், இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.